முருங்கைக்காயை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுங்கிறத இந்த வீடியோவில் பேசலாம். வறண்ட தொண்டையை சரி செய்யறதுக்கு முருங்கைக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. சரும பிரச்சனைகளை சரி செய்யும். ரத்தத்தை பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்க இது ரொம்ப உதவுது. கால்சியம் இதில் ரொம்ப இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சரி செய்யறதுக்கு இந்த முருங்கைக்காய் உதவியாக இருக்குது. சர்க்கரை நோயை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும். கர்ப்பிணி பெண்களுக்கு இது நல்லது. ஆனால் டாக்டரோட அந்த ஒரு சஜஷன் படி அதை எடுத்துக்கணும். ஓகேவா? தொற்றுகள் உருவாவதை பார்த்தீங்கன்னா தடுக்கும். விட்டமின் சி இதில் இருக்குது அப்படிங்கிறது இது பாத்தீங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் ஏ இருக்கிறதுனால பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் இதுல ரொம்ப நல்லாவே இருக்கு. முருங்கைக்காய் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டியாவது எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ கிடைச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பொருள். அதே நேரத்தில் முருங்கை கீரை அதையும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடலாம். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நம்மளை சுத்தியே இருக்கு. அதை எடுத்து சாப்பிட்டாலே நம்ம உடம்ப நல்லா ஹெல்த்தியா பார்த்துக்கலாம்.